Hi friends, welcome to Indu's Kitchen. எப்பவும் போல இல்லாம ஒரு சிம்பிள் டேஸ்டியான கோவக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியா இருந்தா ஒண்ணா சேர்த்துக்கலாம். இது கூட 3 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு கூடவே 1/2 கிலோ அளவு கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காய் வந்து ஒரு 3/4 அளவு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மசாலாவோட ஒன்று சேர்த்து கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு லோ ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த கோவக்காயில் மசாலா எல்லாமே நல்லா ஊட்டி சூப்பராக வந்து மசாலா ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கோவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவை அப்படியே சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.